ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் பொட்டேட்டோவும் மீல் மேக்கரும் போட்டு கிரேவி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி இன்றைக்கி பண்ணிடலாம். சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததும் இந்த இதில் போட்டுட்டு எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆயில் ஃப்ரீ இல்லாமல் சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆயிடும். ரொம்பவே இந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செய்ய சேர்ந்தது இதே சப்பாத்தி தான் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு. சப்பாத்தி எனக்கு ரவுண்டாக அந்த ஷேப்பில் வராது, ஏதோ ஒரு ஷேப்பில் வரும், அவ்வளோதான். சப்பாத்தினா வந்துட்டு ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்டாதான் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி இப்படி தேய்ச்சினதும் இப்படி வந்துட்டு தட்டினீங்கன்னா இதில் டஸ்ட் பண்ணியிருக்கிற பவுட்ரு வந்து அந்த மாவு வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பேனில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, சப்பாத்தி எவ்வளோ நல்லா, சப்பாத்தி இல்லை புல்கா எவ்வளோ நல்லா உப்பி வருது. இதுக்கு நம்ம மாவு பிசைகிற அந்த பதத்தை பொறுத்து தான் சப்பாத்தி இந்த புல்கா நல்லா உப்பி வரும்.